நாளா காத்து இருந்து சோறு இல்லாத வந்து கண்ணு தெரியும் மகேந்திர புரியல. இந்த பொண்ணு கையால் சாப்பிட்ட உடனே அத்தனை நரம்பு எந்திரிக்குது. கொண்டு போனா தெரிய போயிடும். நரம்பு மட்டுமா எந்திரிக்குது, எந்திரிக்க முடியும். மைதான தாடி மீத்ததான் துடிக்குது. கிளம்பு. இங்க எந்த நாய்களும் கிடையாதுல்ல. எந்த நாய் இது கண்ட நாய் தான் திண்டு போதுங்க. ஐயோ பண்றீங்க. அம்மா பேத்தி உட்காருமா, உட்கார் தங்கம். எத்தனையோ பெண்ணை கண்ணால கண்டேன். என் பேத்தி மாதிரி பொண்ணு இந்த உலகத பிரபஞ்சத்திலே தெரியாது. கொண்டு விட்டு போயிடாது. என்ன அப்படி சப்பு சப்பு நடிக்கிற? எத்தனையோ பேத்தி பார்த்தேன். இது மாதிரி பேத்திய பிரபஞ்சத்திலே பேத்தி நீ போட்ட சாப்பாடு அப்படி வயிறு நம்மள ஒண்ணு வயிறு திருப்தியா இருக்குது. ஆனா எந்த மயக்கம் இருக்கு, இருப்பு, பித்தம், தலைவித, தலைப்பாரம் எதுவுமே கிடையாது. இப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுமா பேத்தி? தோணுது கண்ணு ராஜாத்தி உட்காந்து சொல்லு. எனக்கு வயிற்று பாஜி நீங்க போச்சு காதல் பாஜி தோணுதம்மா. சாப்பாடு சாப்பிட்ட உடனே எத்தனை புண்ணியவதி கையில சாப்பிட்டு கண்டார கொண்டு வயிறு நம்பவே மாட்டேங்குது. இந்த தங்க இருக்கிறா பாரு, பச்சை தங்கம், சொக்க தங்கம், தங்கச்சுரங்கம். இந்த கையால் சாப்பிட்ட கண்டார ஓடுது உடம்பு திருப்தியா இருக்குது. அம்மா 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படித்தான் பஜி நீ போச்சு, எனக்கு வயிற்று பஜி நீ போச்சு தங்கம். நீங்க குழந்தை கத்துது வயிற்று பஜி நீ போச்சு. என்னடா டே கலவா என்ன பார்த்தா உன் பேத்தி போல இருக்குதுன்னு சொன்னேன். ஒரு பேத்தி கிட்ட பேச உனக்கு வயசு 60 வயசு ஆகி போச்சு. நீ உன் வயசுக்கு தகுந்த மாதிரியா பேசுற? நீ எனக்கு வயிற்று பத்தி நீங்க போச்சு, எனக்கு காதல் பத்தியா இருக்குது, எனக்கு மோகமே பத்தியா இருக்குது. வயசான காலத்துல உனக்கு எல்லாம் என்னதுக்கு இந்த ஆசை? நான் வயசாரும் நினைக்கிறியா? ஆமா நான் கிழவன், நீ என்ன வேண்டாம் படத்தை போல இருக்குமா? கிளவு போற போடு கிழக்க விளக்கணுமாம்டா தம்பி. பாரு கிழக்கையும் பொழுது முடியும். இத கிழவன் நான் நினைச்சேன். ஸ்ரீ வைகுண்டத்தை ஆளக்கூடிய நான் தான் நக்கர நாராயணன். உனக்காக வேண்டி ஆத்துல அக்கப்பட்டு சேத்தில சிக்கப்பட்டு கொண்டாடி விவேகரத்து பண்ணிடலான்னு ஒரே முடிவாடணும் வந்துட்டு அடைஞ்சா உன்னோட அடியணும் நாராயணா. இல்லன்னா கடந்த மாரியா கோயிலுக்கு முன்னாடி தூக்கு போடு சார். வேற எங்க போய் கிடைச்ச உனக்கு நாராயணா. எந்திரி நாராயணா. தங்கம் உன்னை பார்த்தா ஆனா விட பெண்ணுக்கே அதிகம், ஆனா விட பெண்ணுக்கே உணர்ச்சிகள் அதிகம் வருவாங்க. எந்த நாய்ங்களாம் நம்மள போராமை, என்ன ஆமை? போராமை அடைஞ்சா உன்னோட அடிக்கணும் தங்கம். செலவுல
உண்மையான வாக்குப்படி சொல்றேன். 1000 அடி அடிச்சா கூட இவ அடிக்கிற அடி ரோஜா எடுத்து முதுகுல அப்படியே ஒத்துற மாதிரி இருக்குது. உக்கால ஓடி அடிச்சா ஒரு அடி நாளைக்கு ஒத்துருவா. சேலம் மாவட்ட சிஎம் நீ 100 அடி கூட அடி. இப்படி அடிக்கிறத விட என்ன சொல்றது கேளு, அப்படி அடிக்கலாம். அப்படி அப்படி அடிச்சு சொல்லலாம். அடிச்சாலும் அடி பொறுப்பேன் கொடுப்பேன். படுப்பம்பா பார்த்த ஓடு வந்துருச்சு. இந்த ஆளையும் கொண்டு போய் பிடிச்சி கட்டி வச்சிருக்கோம். ஓமடியில என்னமே கட்டு உன்னை பார்த்தது நல்லாவே புடிச்சு. நீ அடி வலிக்கலையே, அடிச்சா வலிக்குது. கேளுமா அம்மா உன்னை நினைச்சுக்கிட்டே இருந்தா வச்சிருக்குது. எவ்வளவு அடி என்ன நினைச்சுக்கிட்டே இருந்தா வச்சிருக்கு? என்ன நினைச்சுக்கிட்டே உள்ள போ. நீ அடிச்சா வலிக்குது. இங்க பாரு, என்ன உள்ளதானே அனுப்புறேன். எப்படியாவது இந்த பாத்ரூம் நீ வந்துதான் ஆகணும். பாத்ரூம்ல ஒரே அமுத்த அப்படியே கொருவா கொரியாடும். பாத்ரூம் மரப்பிலே ஒட்டிட்டு கப்புன்னு ஒரே அமுத்து அப்படியே மோசமான நாயாட்டம் கடைஞ்சொல்லி அரட்டு வந்துடும். விரதமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருது. கூட்டி போய் 1 வருஷம் ஆகுது. விரதமே நிறைவேறாதாட்டங்குது. வெறும் கிழவனங்களாவே வந்து சேர்றாங்க, அப்புறம் குமரனாகி போயிடுறாங்களே. என்னதான் பண்றாங்க? ஐயோ எனக்கு பயமா இருக்குது. பேசாம இப்படி கன்னியாகுமரி கட்டத்துல ஒரு லாஜி கட்டி விட்டு பரவாயில்ல. வருமானாச்சும் வந்துருக்கு. செலவு பண்ணது பண்ண அப்பனுக்கு அறிவுல போராட்டம் வரேன்னு உனக்கு அறிவு இல்ல. அதனால நான் மறுபடியும் குளத்துக்கு போயிட்டு வந்தே தான் ஆகணும். எங்க பூஜை செய்யறதுக்கு ஒழுங்கா விட்டா தானே நான் மறுபடியும் சென்று குளக்கரைகளை குளிச்சு நீராடி சுத்தமா வரேன். பூஜைக்கு தேவையானதால ரெடி பண்ணி வைக்கிறேன். நாராயண நாராயண என் தாத்தா பட்ட பாட்ட நீ பாத்தியா இல்லையா? தாத்தா 2 பேர்த்த கொண்டு ஒரு இடம் சேர்த்தியாச்சு. 2 பேர்த்த ஒரு இடம் சேர்த்திருக்கிறோம். ஆனா இன்னொரு ஆள் இருக்கிறான்பா, அவனையும் சரி பண்ணணும். காரணம் என்ன தெரியுமா? இவன் எங்க இருக்கிறான்? இந்த ராமனுடைய பானத்துக்கு பயந்து, இந்த ராம பானத்துக்கு பயந்து இவன் முகல் மண்டலத்துல இவன் ஆட்சி செஞ்சிருக்கிறான். என்ன தவிர வேற ஆளு யாருமே இல்லைன்னு சொல்லி அவனை ஒரு முடிவு கட்டணும் நம்ம இன்னைக்கு. அதனால இன்னைக்கு யார் தெரியுமா? ஆறாட பாக்க போறேன், ஆச்சாசூரனை பாக்க போறேன். போலாமல்ல? வா போலாம். நாராயணம் நாராயணம்.
வந்தா சரியாவா? ஆமா, ஒளிபரப்பு வேற. என்ன நடக்குது? சாட்ட சத்தியமா முன்ன நான் சொல்லிவிட்டேன். இப்படி அடிக்கணும். ஓய் ஓய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? சாட்ட முன்னையா திரிக்க வேண்டியது தானே? ஓய் நான் வந்திருக்க போது நான் யாரு? என் பேர் என்ன? நான் எதுக்கு வந்தேன்? எதுக்கு வந்தேன்? நான் யாரு? இவ்வளவு வீர கொத்து வீரத்தை இவ்வளவு பராக்கியத்தோட வந்திருக்கிறேனே, இந்த சிங்கக்குட்டி யாரு? பனிக்குட்டி ஆடுறது சிங்கக்குட்டியா? தெரியுமா யாரு? நான் எங்க இருக்கிறேன்? எங்க இருக்கிறீங்க? எதுக்கு வந்தேன்? எதுக்கு வந்த? சொல்லட்டுமா? எதை காலைல 15 வருமானு தான். அப்படியே தான். ஓய் நான் யாரு? யாரு? என் பேர் என்ன? கேளு. நான் எங்க இருக்கிறேன்? எங்க இருக்கிற? முகுல் மண்டபம். முகுல் மண்டபம்னா மேல சுடுகாட்லையா? இலக்கமா சொல்லுங்க. மேலனா எங்க இருப்பா? வானம். ஓ வானுலகத்துல. வானத்தில மேக மூட்டம் இருக்குது அல்லவா? அதை என்ன சொல்லுவாங்க? முகுலுமாங்க. முகுலு. அந்த முகுலு மண்டபத்தில கோட்டை கட்டி வாழக்கூடிய நான் தான் ஆசாதுரன். ஆசாதுரனுக்கு 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 ஆசாதுரனா ஆசாதுரனா ஏய் அடிக்காதடே. ஏய் நைகோ புடுக்கா. என்ன நைகோ புடுக்கா. ஏய் அஸ்கானா சக்கரை. நாட்டு சக்கரை. ஆமா அது சக்கரை அஸ்கா.